அன்பு வணக்க நண்பர்களே. சரி, இந்த நியூமராலஜி சில பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களோட பெயரை, அதாவது புதிதாக சரிப்படுத்தப்பட்ட பெயரை நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரணும். அதாவது ஒரு கணக்கு இருக்குது, 51 முறை அல்லது 56 முறை அல்லது 55 முறை. இது டிபெண்ட்ஸ் அந்த நபரோட எண்களுக்கு ஏற்ற மாதிரி. சரி, இது எதற்காக நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல அந்த பெயரோடைய அந்த எழுத்துக்கள் மற்றும் அந்த சொற்கள் உங்கள் மனசில் அது பதியணும். அதற்கப்புறம் அந்த பெயர்னால எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் நம்ம உங்களை அந்த பெயரை தினசரி எழுத சொல்கிறோம். அதற்கு கீழே சில நல்ல வார்த்தைகளும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது டிபெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்போம். ஸோ சொற்களில் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை செய்யும் போது பார்த்தீங்கன்னா 16 முறை அந்த தெய்வத்தோட பெயரை சொல்கிறாங்க. இது எதற்காக சொல்கிறாங்க? அந்த பெயரை உச்சரிக்கத்தான் அந்த சக்தி வளரும். அதுபோல தான் உங்களோட பெயரை நீங்கள் எழுதி அதை உச்சரிக்கும் போது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது உங்களுக்கான அந்த நல்ல எனர்ஜி க்ரியேட் ஆகும். இந்த நல்ல எனர்ஜி க்ரியேட் ஆக தான் ஒரு மேக்னெட் போல் இந்த மேக்னெட்டை நல்ல எனர்ஜி உள்ள மேக்னெட்டாக நம்ம உடலை மாற்றணும்னாக்கா, நம்மை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும். இதுதான் அதோடைய பேசிக் நாலேஜ். ஸோ இதை நம்ம முயற்சி செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகள் நம்மை சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நன்றி, வணக்கம்.